ஹாய். நீ தான் ஹாய் சொல்லணும், சொல்லு. இந்த சரண்யா பாப்பா வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தோம். காலையில் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய நம்பர் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சிங்க, கமெண்ட்லேயும் சொன்னீங்க கூப்பிட்டு வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி. அப்புறம் வந்து காலையில் வந்து கூட்டிகிட்டு வந்தேன், ஒரு 8 மணிக்கு கூப்பிட்டு வந்தேன். வரும்போது இட்லி வாங்கி கொடுத்து, குழந்தைக்கெல்லாம் இட்லி வாங்கி கொடுத்து, என்னன்னு இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு எங்களுக்கே தெரியாமல் கோயில் என்னப்பா அபிஷேகம் வச்சுட்டாங்க. அதனால் போயிட்டு நாங்கள் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் வந்தோம். வந்துட்டு பார்த்தா கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து இந்த பாப்பா கொண்டு போய் விட்டுருங்க, அவங்க வீட்லேயே விட்டுருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், பண உதவி இது பண்ணுங்கள், நான் கூட வச்சுக்காதீங்க நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க. அதுக்காண்டின்னு இல்லை, நீங்கள் சொன்னதும் எங்கள் சேனலில் சொல்லிகிட்டே இருந்தீங்க. நீங்கள் சொன்னதும் ஒரு விதத்தில் கரெக்டாச்சு. எங்கள் அம்மா அதை சொன்னாங்க, எங்கள் அம்மா மெயினாக சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து இப்போ என்னென்னா இந்த பாப்பாவை கொண்டு போய் ஒரு பண உதவியோ ஏதோ உதவி நான் பண்ணி பாப்பாவை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வரலான்ட்டு இருக்கோம். மேற்கொண்டு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இது சரண்யா வருஷ சேனலில் தான் அதுக்காண்டி தான் போடுறோம். இங்கே வா, இங்கே கேமரா வந்து தள்ளி அங்கே அழுகுதா. சரண்யா வருஷ பாப்பாவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். தயவு செஞ்சு கமெண்டில் கழுவி ஊற்றாதீங்க, உள்ள பாவம். உண்மையிலே அது முகம்தான் அப்படி இருக்குதா வழிய மனசெல்லாம் நல்ல மனசு தான், மைண்டு நல்லா தான் இருக்குது, குழந்தை தெளிவாக தான் இருக்குது. தயவு செஞ்சு தோற்றத்தை பற்றி பேசாதீங்க. யாருக்கு எப்படி வேணாலும் மூஞ்சி மாறலாம், அது ஒரு செகண்ட் ஆகாது. யாரையும் கேலி பண்ணக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு உயிர் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 4 காசு வந்துச்சுன்னா இது இப்படி வந்து யாரையும் நம்பி போகணும்னு அவசியம் இல்லை. இப்படி வீட்லேயும் சண்டை கட்டாமல் அது பாட்டுக்கு யூடியூப்பில் வர காசு எடுத்து சாப்பிட்டு வீட்டோட நிம்மதி இருந்துட்டு போகுது. ஏன் பாப்பா, வீட்டுக்காரர் சம்பாரித்து கொடுக்காதனால சண்டை போடுறதுனால தான் இந்த சண்டையே வருது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் பாப்பா, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் பாப்பாவை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுறோம். அவங்க வீட்டில் விடும்போது ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். நீ எப்போ பாப்பா அப்லோட் பண்ண? நாளைக்கு அப்லோட் பண்ணுறியா, இன்றைக்கி அப்லோட் பண்ணிருக்கியா? பண்ணிடுங்க. இந்த வீடியோ போய் அப்லோட் பண்ணிடுவோம். கொண்டு போய் விடும்போது ஒரு வீடியோ எடுத்து போயிடுவோம். தயவு செஞ்சு இந்த பாப்பா மனசு புண்படுத்துகிற மாதிரி யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. நான் சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம் அவங்க வீட்டில் கொண்டு விடுறோம். மேற்கொண்டு பிரச்சனை தான் நாங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனுக்கு வேணால் போய் அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். நாங்கள் அதுதான் பண்ண முடியும். ஏன்னா வீட்டோட வச்சுருந்தாலும் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. ஏன்னா அது லீகலாக நாங்கள் கவர்மெண்ட் மூலியமாக நாங்கள் அதுக்கு ஒரு நல்ல ஏன் பாப்பா வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுத்துறோம்.